ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட பார்ட்னர் உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்றாரு, ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்காரு. உங்களோட எல்லா டிசிஷனுமே அவர் தான் எடுக்கிறாரு. நீங்க ஜாப்க்கு போகணுமா வேண்டாமா, நீங்க யார்கிட்ட பேசணும், என்ன ட்ரெஸ் போடணும், இதுல இருந்து ஆரம்பிச்சு உங்களோட டெய்லி ரொட்டீன் கூட அவரோட கம்ஃபர்ட்க்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. இதனாலேயே நான் ரொம்ப ட்ரெயின் ஆகுறேன் அண்ட் நான் என்னனாலும் இழந்துட்டு இருக்கேன், அது இழந்துட்டேன், இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. உங்களை ரொம்ப டாமினேட் பண்ற கண்ட்ரோலிங்கான பார்ட்னரை உங்களையும் உங்க லைஃபையும் பாதிக்காத மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ண கத்துக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். ஃபர்ஸ்ட் திங், உங்களோட பார்ட்னர் ஏன் இந்த மாதிரி ரொம்ப கண்ட்ரோலிங்கா இருக்கிறாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான இன்டென்ஷன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முக்கியமான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபியர், பயம். உங்களை இழந்துருவோமோ அப்படின்ற பயம் இருக்கலாம், இல்ல ஃபீலிங் ஆஃப் பீயிங் இக்னோர்ட், அவங்க இக்னோர் செய்யப்படுவாங்க அப்படின்ற பயமா இருக்கலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம் ஈகோ. ஈகோன்றது எப்பவுமே தான் பவர்ல இருக்கணும், அதுக்கு இன்னொரு பர்சனை டாமினேட் பண்ணாதான் தான் பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ற மென்டாலிட்டியில இருந்தாலும் இந்த மாதிரி கண்ட்ரோலிங்கான பார்ட்னரா இருப்பாங்க. அவங்கள விட நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல பெட்டரா இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா அதை டாமினேட் பண்றதுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மேபி நீங்க அவங்கள விட கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான பர்சனா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் அழகா இருக்கிற பர்சனா இருக்கலாம், அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. தே வாண்ட் டு பி சுப்பீரியர் இன் எவ்ரிதிங். அதனால உங்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்க பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணிக்குவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, சிலர் வளர்ந்த சூழலே ரொம்ப டாமினேட்டிங்கான ஒரு மென்டாலிட்டியில இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்ல வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி ஜென்டலா லவ் பண்ணணும் அப்படின்றதே தெரியாது. இந்த கண்ட்ரோல், அவங்க என்னோடது அப்படின்ற எடுத்துக்கிற உரிமை தான் அன்புன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஈவன் தோ அது இன்னொரு பார்ட்னரை ரொம்ப சஃபகேட்டடான ஒரு ஸ்பேஸ்குள்ள கொண்டு போகுதுன்னு தெரிஞ்சாலுமே they won't change that because they believe கண்ட்ரோல் தான் லவ் அப்படின்னு. இந்த மாதிரி கண்ட்ரோலிங்கான பர்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் நாட் ரியாக்ட் டு தட் பர்சன், யூ ஷுட் ரெஸ்பாண்ட். ஆல்ரெடி நான் ரியாக்டுக்கும் ரெஸ்பாண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தேன். ரியாக்ட் அப்படின்றது, இப்போ உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட கோவமா ஹர்ட்ஃபுல்லான வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளை உள்வாங்கிட்டு நீங்களும் கோவப்பட்டு திருப்பி பேசுறது ரியாக்ஷன். ரெஸ்பாண்ட் அப்படின்றது, உங்க பார்ட்னர் கோவமா ஹர்ட்ஃபுல்லான வார்த்தையை யூஸ் பண்ணி பேசுறாங்க, நீங்க அந்த வார்த்தையை உள்வாங்காம அவங்க பேசுறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன அப்படின்னு உள்வாங்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்றது, ஒரு காம் வேல ரிப்ளை கொடுக்கறது. இந்த கண்ட்ரோலிங் பார்ட்னர் கிட்ட நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா அந்த கண்ட்ரோல் இன்னும் டைட் ஆக தான் ஆரம்பிக்கும். இவங்க கிட்ட நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய், வேற எதுவும் தேவையில்லாம பேசாத, இந்த மாதிரி ஒரு டோன்ல உங்ககிட்ட கமாண்டிங்கா ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க சொல்றதை நான் கேட்கணும்னா என்கிட்ட பொறுமையா மரியாதையா சொல்லுங்க, நான் கேட்கறேன். இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும்போது இந்த கண்ட்ரோலிங் பார்ட்னர் எப்பவுமே உங்ககிட்ட இருந்து ரியாக்ஷன் மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு நீங்க ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணும்போது இந்த காம்னஸ் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த இடத்துல தான் உங்களோட பேட்டர்ன் ஆஃப் ஃபைட்டிங் இருக்கு இல்லையா, அவங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போதெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணி ஒரு சண்டை ஏற்படும் இல்லையா, அந்த பேட்டர்ன் பிரேக் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இன்னொரு வே ஆஃப் ஹேண்ட்லிங் தட் கண்ட்ரோலிங் பார்ட்னர் என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஒரு பவுண்டரிஸ் செட் பண்றது, அந்த பவுண்டரிஸை சாஃப்ட் லாங்குவேஜ்ல அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது. இப்போ உங்ககிட்ட ஹர்ட்ஃபுல்லா இல்ல ரொம்ப கோவமா உங்ககிட்ட பேசும்போது இந்த மாதிரி பேசினா எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்றத அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றது, ரொம்ப காமா நார்மலான ஒரு டோன்ல எக்ஸ்பிரஸ் பண்றது. ஸோ இது அவங்களுக்கு நீங்க ஃபைட் பண்றீங்க இல்ல ரியாக்ட் பண்றீங்க அப்படின்றத தாண்டி கிளாரிட்டியா உங்களோட எமோஷனை உங்ககிட்ட கடத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் டெக்னிக் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். இது கண்டிப்பா உங்க கண்ட்ரோலிங் பார்ட்னர் கிட்ட ஒர்க் அவுட் ஆகும். உங்க பார்ட்னர் உங்ககிட்ட ஷோ பண்ற பிஹேவியரை பிளேம் பண்ணாம ஜஸ்ட் அப்படியே மிரர் பேக் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, உங்ககிட்ட ரொம்ப கோவமா ஷவுட் அவுட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அவங்க அமைதியா இல்ல பிரைவேட்டான ஸ்பேஸ்ல இருக்கும்போது நீங்க எப்படி பேசுனீங்கன்னா எனக்கு உங்ககிட்ட பேசவே பயமா இருக்கு, இந்த மாதிரி வேலை நீங்க அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களோட பிஹேவியரை அவங்களுக்கே நீங்க மிரர் பேக் பண்றீங்க. உங்களோட பார்ட்னருக்கு நீங்க அவங்கள அட்டாக் பண்ணல, உங்களோட எமோஷனல் ட்ரூத்தை தான் அவங்க கிட்ட சொல்றீங்க அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
எப்பவுமே கண்ட்ரோலிங் பார்ட்னர் வந்து அவங்க கிட்ட ஷவுட் பண்றதை விட இந்த மாதிரி எமோஷனல் ட்ரூத்தை சொல்லும்போது அவங்க இன்னும் அதை ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க அவங்களோட ஈகோவை ட்ரிகர் பண்ணாம உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத ஒரு ஹானஸ்ட் வேல வந்து மிரர் பேக் பண்றீங்க. ஸோ அவங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதை மாத்திக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த கண்ட்ரோலிங் பார்ட்னர் கிட்ட நீங்க எப்பவுமே வந்து ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கான பதில் மட்டும்தான் சொல்லணும். நோ எக்ஸ்ட்ரா ஜஸ்டிபிகேஷன், நோ ஓவர் எக்ஸ்பிளைன். ரொம்ப ப்ரூஃப் பண்ணவும் ட்ரை பண்ணவே கூடாது. வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்டா எஸ் ஐ எம் கோயிங் ஹியர் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடணும். அவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் ஓவர் எக்ஸ்பிளைனும் பண்ணக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க அதிகமாக கொஷின் பண்ணுவாங்க அண்ட் உங்களை அதிகமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் நீங்களே கொடுக்குற மாதிரி ஆகிடும். அண்ட் லாஸ்ட் திங், இஃப் யூ ஆர் லிவிங் வித் கண்ட்ரோலிங் பார்ட்னர், உங்களோட இன்னர் பவரை நீங்கள் பில்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த நோட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நிறைய லேயர்ஸ் ஆஃப் பேப்பர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹார்டான மெட்டீரியலாக இருக்குது. இப்போது இதோட ஃப்ரண்ட் பகுதியிலேருந்து நான் ஒரு ரே ஆஃப் லைட்டை வந்து அனுப்பினேன் அப்படின்னா இது ஹார்ட் மெட்டீரியல்ன்றதால அந்த ரே ஆஃப் லைட்டை தடுத்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். இதுவே இங்கே நான் ஒரே ஒரு சிங்கிள் பேப்பர் மட்டும் வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த ரே ஆஃப் லைட் உள்ளே வரும்போது அது வெளியே ரிஃப்ராக்ட் ஆகிடும். ஐ மீன் ஊடுருவி வெளியே வந்துடும் இல்லையா? சேம் இதே தான் உங்களோட கண்ட்ரோலிங் பார்ட்னர். உங்களோட கண்ட்ரோலிங் பார்ட்னர் கொடுக்குற எமோஷன்ஸ், கோவமோ இல்லை கண்ட்ரோலோ அந்த ரே ஆஃப் லைட் மாதிரி. இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ராங்கரான பர்சனா இந்த நோட் மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களோட எமோஷன்ஸை நீங்க உள்வாங்காம தடுத்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவீங்க அவங்களுக்கே. இதுவே நீங்க எமோஷனலி வீக்கான பர்சன், ஒரு தின் ஸ்லைஸ் ஆஃப் பேப்பர் ஆர் தின் கிளாஸா இருக்கீங்கன்னா அந்த லைட்டை உங்களுக்குள்ள உள்வாங்கி அதை வந்து வெளியிடுவீங்க. ஸோ அதனால நீங்களும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த கண்ட்ரோலிங் பார்ட்னரோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. அண்ட் உங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன கோலை செட் பண்ணணும். உங்களுக்கான டைம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கணும். அண்ட் உங்களோட செல்ஃப் ஒர்த்தை நீங்க அப்பப்போ ரியலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் உங்களுக்குன்னு ஹெல்தி பவுண்டரிஸ் இருக்கணும். ஒரு கண்ட்ரோலிங் பார்ட்னரால எமோஷ்னலி ஸ்ட்ராங்கா இருக்கிற பர்சனை வந்து அட்டாக் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களோட கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபைனலி இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கண்ட்ரோல் அப்படின்றது லவ் கிடையாது. இட் இஸ் தேர் வே ஆஃப் ப்ரொஜெக்டிங் லவ். கண்ட்ரோல் பண்றது தான் லவ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த கண்ட்ரோலிங் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு மேரிட் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போதே யூ ஆர் மைன், நீ என்னோடது, நீ எனக்கு சொந்தமாகிட்ட அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. ஸோ தனக்கு சொந்தமான பொருளை நம்ம என்னனாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவங்களோட அப்பிரிங்கிங்ல இருந்தே இருந்திருக்கும். உங்களோட கண்ட்ரோலிங் பார்ட்னரை நீங்க சண்டை போட்டோ இல்லை ஓவர் ரியாக்ட் பண்ணியோ இல்லை எதுவுமே பேசாம அமைதியா இருந்தோ சேஞ்ச் பண்ணவே முடியாது. நான் சொல்ற இந்த வழிகளை யூஸ் பண்ணிட்டு உங்களோட எனர்ஜி ஃபீல்டை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ரிலேஷன்ஷிப் நாள் போக போக பெட்டராகிறத உங்களால பார்க்க முடியும். சரி, நான் இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், நான் என்னதான் காமா இருந்தாலும் என்னோட எனர்ஜியை சேஞ்ச் பண்ணாலுமே என்னோட பார்ட்னர் என்கிட்ட ஹார்ஷா தான் நடந்துக்கிறாரு, டாமினேட்டிங் பர்சனாலிட்டியா தான் இருக்காரு, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம். ஸ்டே டியூன் டு நித்யா சிவகுமார் 1.2 அண்ட் இஃப் யூ ஃபீல் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.